உடனே இறைவன் அந்த நாட்டு அரசர் கனவுல போய் சொல்லலாம், நம்முடைய அன்பன் நம்ம தரிசிக்க வந்திருக்கான், நீ இந்த பொய் கோபத்தை இடிச்சு அவனை உள்ள வந்து தரிசனம் பண்ண ஏற்பாடு செய்யணும் அசரீரியா பெருமாள் அங்கே அரசனுக்கு சொல்றார். உடனே அரசன் வந்து அந்த பொய் கோபத்தை இடிச்சு இவர் போய் உள்ள சாமி கும்பிட்டு வர்றார். பிறகு அங்கிருந்து திருப்பயஞ்சேரி போறார். அடியாரெல்லாம் கூட போறாங்க, எல்லாருக்கும் பசி, சாப்பாட்டு வழி இல்லை. உடனே இறைவன் என்ன பண்ண, பொதி சோறு துணியில, பழைய நாள் தான் துணியெல்லாம் சாதம் கட்டி போவாங்க, புது சாதம் அப்படிலாம் துணியில கட்டி போவாங்க. அந்த மாதிரி பொதி சோறை வச்சுக்கிட்டு அப்பா இதெல்லாம் பசியா இருக்கு போறத ஆளு கொஞ்சம் சாப்பிடுங்க, சாப்பாடை கொடுக்குறாரு. சாப்பிட்டாங்க. அந்த குடத்தை தண்ணி குடிக்கின்றார். குடிச்சதும் பிறகு திருவண்ணாமலை போறார். திருவண்ணாமலை தரிசனம் பண்ணிட்டு காளஹஸ்தி போறார். காளஹஸ்தி பார்த்துட்டு காலத்தினால கண்ணப்பெல்லாம் பார்த்துட்டு கைலாயம் போகிறதுக்கு தயாராகிறார். கூட வந்து அடியாரெல்லாம் நீங்களாம் ஊருக்கு போக மாட்டார், உங்களால் வர முடியாது, நான் கைலாயம் போயிட்டு கைலாயம் பதில் பெருமானை பார்த்துட்டு தான் வருவேன், நீங்கள் போக மாட்டார். நடக்கிறார் காலெல்லாம் ரத்தம், கையால் ஊடி நடக்கிறார், கையெல்லாம் ரத்தம், மாறாக தவழ்ந்து போறார், மாறெல்லாம் ரத்தம். இறைவன் ஒரு அடியாரா வரார். ஐயா யார் நீங்க, உடம்பு பூரா ரத்த கலரையா இருக்கு, எங்க போறீங்க? கைலாயம் போறேன். ஐயா பைத்தியகாரத்தமா பேசுற, கைலாயத்தெல்லாம் போக முடியாது உன்னால, போயா திரும்பி அப்படின்னா. இவர் சொல்றார் பாருங்க, கவனமா கேளுங்க. இவை ஆளும் கைலை நாதரின் கோலம் காணாமல் மாளும் இவ்வுடல் கொண்டு மேல். எமை ஆளும் கைலை நாதரின் கோலம் காணாமல் மாளும் இவ்வுடல் கொண்டு மேல். அவரை பார்க்காம இந்த உடம்போட திரும்பி போக மாட்டேன், இந்த உடம்பு சேர்த்தாலும் பரவாயில்ல. உடனே அடியவர் என்ன செஞ்சார், அப்பதான் உண்மை உருவ காட்டார் சிவபெருமான். கைலாயத்தெல்லாம் போக முடியாது, அந்த ஒரு குடம் இருக்கு, அதை போய் முழுது திருவையாறு நீங்க எழுதிட்டு பண்ணார். எப்படி பாருங்க, கைலாயத்தை ஒரு காட்ட ஒரு குடம், அதுல முழுவதாக திருவையாறு எழுதிருக்கிறார். அங்க கையில காட்சி காட்டுறாரு. பிறகு சம்பந்தர் அந்த திருப்புகளுக்கு வர, இவர் திருப்புகளுக்கு தங்கியிருக்கார். சம்பந்தர் பாண்டிய நாட்டுக்கு போயிட்டு வந்த செய்தியெல்லாம் இவர்கிட்ட சொல்றார். பாண்டிய நாட்டுக்கு போன சமணர்களை வென்று விட்டு